தொகுதி பொறுப்பாளருக்கும் சாலை அடித்தால் தயவுசெய்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் சாலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சொல்லும் போது மாவட்ட மாவட்ட துணை செயலாளர் மேலே ஏறாங்க. லதாமா அப்பமா போட்டுக்கோமா. இந்த மாவட்டத்தில் சென்னையில் நேற்று ஆரம்பிச்சு சுதீஸ்வரர் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து இன்னைக்கு காலையில் திருத்தணியில் ஒரு கூட்டம், ராணிப்பேட்டையில் ஒரு கூட்டம் நடத்திட்டு இப்போ மூணாவதாக இங்கே வந்திருக்கேன். இப்போ நான் தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் நடந்து வருது. முதல் கட்டமாக தொகுதி மாவட்ட பொறுப்பாளர், இரண்டாம் கட்டமாக மண்டல துணை பொறுப்பாளர், மூணாவது கட்டமாக இந்த கூட்டம் பார்த்தது. இந்த கூட்டம் பல மடங்காக இருக்கணும் சுதீஸ்வரன் வரப்போ. மந்திரத்தை பட்டி தொட்டி எல்லாம் பரப்பிய என் பாச தலைவன், அன்பு தலைவன் கேப்டன் அவர்களின் ஆட்சியோடு இன்று நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை நிர்வாகிக்கும் வருகை அன்போடு வரவேற்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள காட்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பதவியை என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் பணியாற்றேன் என்பதை இந்த நேரத்தில் பணிவுடன் தங்கள் கல்வியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா ஒரே நிமிஷம், என்னை இளைஞர்னு சொன்னீங்க, சந்தோஷமா இருக்கு. சின்ன கொண்டு படம் எப்போ இருக்கிறது 2 தொகுதி, வேலூர் ஒன்று, காட்பாடி ஒன்று. வேலூர்ல மாவட்ட நிர்வாகி பிரிச்சு ஒன்று, காட்பாடி மாவட்ட நிர்வாகி பிரிச்சு போனோம். இப்ப என்ன சொன்னா நீ சொல்லணும். சொல்லுங்க. நீங்களா நாளே கவர்மெண்ட்ல இருந்து எல்லாம் வச்சுட்டு வந்துருக்கீங்க. நாங்க கட்சியே அப்பத்திலிருந்து கட்சியிலே இருக்கிறோம். சொல்லுங்களா, நான் எம்ஏ MBA சொல்லுங்களா. நான் அந்த பையன்லாம் போல என்னோட சொந்த பிசினஸ், ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்ட். அதனால என்னோட ஃபுல்லா அப்பத்திலிருந்து கட்சி. எனக்கு அரசியல் கற்று விட்டது 3 பேர். அண்ணன் பிபி வேல் அண்ணன், முரளி அண்ணன், சுகுமார் அண்ணன். இவங்க தான் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு நானும் கட்சியிலேருந்து அடிமட்டத்திலேருந்து வந்திருக்கேன். ஏன் பொருளாதார கொடுத்தீங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் இளைஞர் தான். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கட்சியில சீனியாரிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 28 வருஷமா இருக்கேன். மாவட்ட மாணவர்கள் செயலாளர், ஒன்றிய மாணவர்கள் செயலாளர், புறநகரில் இருக்கிறவர் ஒன்றிய இளைஞர்கள் செயலாளர், நான் ஒன்றிய மாணவர்கள் செயலாளர். சொல்லுங்களா, மதுரை மாநாடு 12 பஸ் வச்சேன். பிரம்மபுரத்தில் மட்டும் 12 பஸ் வச்சேன். மாநாடு எப்ப நடந்தது? 2005. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம். அதனால மரியாதைக்குரிய மாவட்ட அவைத்தலைவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நம்ம இயக்கத்திலிருந்து கார்த்தி வேற இயக்கத்துக்கு சென்றார். இப்போ காட்பாடி வடக்கு, காட்பாடி பகுதி, காட்பாடி பகுதிக்கு ஆள் இல்லை. அந்த 2 பகுதிக்கு ஆள் இல்லை. நான் இவங்களால பகுதி செயலாளர், இவங்க வச்சுதான் நான் வேலை ஆக முடியும். நான் போடாம என்னால வேலை ஆக முடியாது. அதே போல காட்பாடி தொகுதியில பார்த்தோம்னா பொன்னையில ஆள் இல்லை, அதுக்கடுத்தது ராணிப்பேட்டையில ஆள் இல்லை, திருவள்ளூர் வச்சு ஆள் இல்லை. இதெல்லாம் நான் போட்டு தான் நீங்க தான் செய்ய முடியும். கிட்டத்தட்ட 2 ஒன்றியம் இல்லைன்னா 2 ஒன்றியத்தில் பார்த்தோம்னா 25, ஒரு பூத்து 25, ஒரு பூத்து 28. ஒரு பேர் ராட்சியில் ஆள் இல்லை. இப்பதான் புதுசா போட்டுருக்கேன். யுவராஜ் ஒருத்தர் போட்டிருக்கேன். யுவராஜ் 2 ஒன்றிய செயலாளர் பார்த்தோம். ஒரு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் ஒரு பேர் போட போறாங்க. அவர் தான் நம்ம ராணிப்பேட்டையில பிரச்சனை.
அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகன் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் போட்டுருக்காங்க. அது இப்போ போயிட்டு இருக்கு. சரி, ரெண்டு போயிடுச்சு. மொத்தம் 118 பூத்துக்கு வந்து பொறுப்பாளர் இல்லை. நான் என்ன பண்றேன்னா பகுதி செயலாளர் இல்லை, ஒன்றிய செயலாளர் இல்லை, பேரூராட்சி செயலாளர் இல்லை. மொத்தம் 118 பூத்து, 252 பூத்துல 118 பூத்துக்கு வந்து பொறுப்பாளர் இல்லை. நம்ம என்ன பண்றது சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிக்கு மாவட்ட நிர்வாகி யார் யார் இருக்காங்க? மாவட்ட நிர்வாகின்னு பார்த்தோம்னா அண்ணன் ஏ சரவணன் இருக்காரு, துணை செயலாளர் ஞானவேல் இருக்காரு, கேப்டன் மாற்றத்தில் ஒரு துணை பொறுப்பாளராக அவங்க கையில போட்டுக்கலாம். இவங்க கீழே அந்த ஒன்றியத்தில் இருக்கிற நிர்வாகிகள் இவங்க குழுவில் போடணும். அவங்க பணியாற்றி இந்த பூத்துக்களை பின்பற்றணும். இப்போ அண்ணன் சொன்னதை அவங்க சப்போர்ட் கேட்க அவர் அண்ணன் வேலூர்ல பார்ப்பாங்க காட்பாடு இல்லையா, இது இங்க போகுது. அதனால அடுத்தது பெரும்பாலான நிர்வாகிகளுடைய குற்றச்சாட்டு என்னன்னா பழைய நிர்வாகிகளை கூப்பிடல. நான் சொல்றேன் 24 மணி நேரத்தை நீங்க எப்ப கூப்பிட்டாலும் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழைய நிர்வாகி யாராக இருந்தாலும் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதியளித்துக் கொள்கிறேன். அண்ணன் அன்பன் வந்திருக்கார், பழைய நிர்வாகி, நம்முடைய தலைவர், ரசிக மன்ற தளத்திலிருந்து அண்ணனுடைய இந்த வருகை எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறேன். எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நம்ம இணைஞ்சு அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியை 234 தொகுதி முதன்மை தொகுதியாக மாற்ற எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.